நம்ம பயபக்தியோட வணங்குற சில தெய்வங்களோட மூலஸ்தான சிலைகள்ல நம்ப முடியாத மர்மங்களால அவங்க கருவறைக்குள்ள உயிர்த்தன்மையோட நமக்கு அருள் புரியறாங்கன்னு நம்ம முழுசா நம்புறோம். அப்படி மர்மங்களோட ஆந்திராவில சித்தூர் மாவட்டத்துல காணிப்பக்கம்ன்ற ஊர்ல உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் நாளுக்கு நாள் வளர்ந்தும் கர்ப்ப கிரக சிலையை சுத்தி தண்ணீர் சொர்ந்துகிட்டே இருக்கிறதும் அதிசயமாவே பார்க்கப்படுது. சுயம்புவாகவே உருவான இந்த வரசித்தி விநாயகர் சிலைக்கு எத்தனை வெள்ளி கவசங்கள் வச்சாலும் பத்துறதே இல்லையா, ஏன்னா அவர் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்காராம். மூலவரான வரசித்தி விநாயகர் வற்றாத சுற்றின்று பேர் கொண்ட இந்த கிணத்து மேல இருக்கிறதால அவரை சுத்தி தண்ணி எப்போதுமே ஊறிக்கிட்டே தான் இருக்கு. அவரோட உடல் அந்த தண்ணியில படுறதால அந்த கிணத்து தண்ணியே இந்த கோயில்ல பிரசாதமா வழங்குறாங்க. பொதுவா நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் விபூதியோ குங்குமமோ இல்ல சந்தனமோ தான் பிரசாதமா வாங்குவோம். ஆனா இந்த கோயில்ல ஒரு ஸ்பூன் கிணத்து தண்ணிக்கு தான் கூட்டமே அதிகமா வருது. ஏன்னா அந்த தண்ணியை குடிச்சா உடல்ல உள்ள நச்சுக்கள், உடல் ஊனம், தீராத நோய் தீரும்னு அந்த கோயிலுக்கு வர மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. கோயில்கள்லயோ வீடுகள்லயோ நம்ம எந்த பூஜை போட்டாலும் பூஜை கணங்களின் தலைவனான கணபதிக்கு தான் போடுவோம். அப்படி கணபதியை நம்ம ஒரு மஞ்சளோ சந்தனமோ எது வேணாலும் யூஸ் பண்ணி பிள்ளையார் பிடிச்சு வைப்போம். அதே போலதான் இந்த கோவில்ல உள்ள விநாயகருமே சரியான உருவம் இல்லாம சுயம்புவா அதே உருவத்தோட அருள் புரியறாரு. அதனால இவருக்கு உடல் ஊனமுற்றவங்கள ரொம்பவுமே 1000 வருஷங்களுக்கு முன்னாடி காணிப்பாக்கம்ன்ற இந்த ஊரு விகாரபுரியா இருந்தது. இந்த கிராமத்துல கண்ணு தெரியாம, காது கேட்காம, வாயும் பேச முடியாம 3 சகோதரர்கள் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி ஒரு நாள் வெயில் காலம் வந்தப்போ விவசாயத்துக்கு தண்ணி பத்தாததால அங்க உள்ள வாய் பேச முடியாதவர் தண்ணிக்காக கிணற்று ஆழப்படுத்த தோண்ட ஆரம்பிச்சப்ப டம்முன்னு சத்தம் கேட்க ஒரு பாறையில இருந்து ரத்தமா வந்தது. இத பார்த்து ஊமையானவர் ஐயோ ரத்தம்னு கத்த உடனே கிணற்று மேல இருந்த காது கேட்காதவர் எட்டி பார்க்க பக்கத்துல இருந்த கண்ணு தெரியாதவர் கிணத்தை எட்டி பார்த்து கிணத்துக்குள்ள ஒரே ரத்தமா இருக்குதுன்னு சொல்ல, இத பார்த்த மக்கள் ஆச்சரியத்தோட அந்த கிணத்தை எட்டி பார்க்க ரத்த வெள்ளத்துல இருந்த விநாயகருக்கு இளநீர்ல அபிஷேகம் செஞ்சு மக்கள் வணங்கினாங்க. அப்படி அபிஷேகம் செஞ்ச அந்த இளநீ தண்ணி பக்கத்துல இருந்த காணி பக்கத்துல பாஞ்சதால இந்த ஊருக்கு காணிப்பக்கம்ன்ற பேர் வந்ததா வரலாறு சொல்லுது. இப்படி உருவான இந்த கோயில்ல உள்ள மூலவரோட விக்கிரகம் வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்குது. இந்த அமைப்பு எந்த கோயிலுமே இருக்காது. அதுவும் இல்லாம சூரியனோட கதிர்கள் முதல்ல விநாயகரோட பாதத்துல பட்டு படிப்படியா விக்கிரகத்தோட தலையில அடைஞ்சு பிறகு மறையிறது அதிசயமானது. அந்த காலகட்டத்துல ரொம்பவே சின்னதா இருந்த இந்த கோயில 11ஆம் நூற்றாண்டுல குலோத்துங்க சோழன் பெருசா கட்டி அப்புறம் விஜயநகர மன்னர்களும் இன்னும் விரிவுபடுத்தி பெரிய கோயில கட்டி வழிபட்டாங்க. வருஷம் திருப்பதி கோயிலுக்கு வரவங்க போகும்போது இந்த கோயிலுக்கு வந்து வரசித்தி விநாயகரை தரிசிட்டு தான் கிளம்புவாங்க. ஏன்னா திருப்பதியில இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. அப்புறம் ஆந்திராவோட சித்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் விடியகாலம் 4 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஆந்திராவில பிரசித்தி பெற்ற இந்த காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயில்ல சத்திய பிரமாண நிகழ்ச்சி ரொம்பவே வித்தியாசமானது. ஏன்னா தப்பு செஞ்சவங்க அந்த கோயில்ல உள்ள குளத்துல நீராடி விநாயகர் முன் சத்தியம் செய்யணும். அப்படி அவங்க பொய் சத்தியம் செய்யற பட்சத்துல அவங்க 90 நாட்கள்ல கடுமையான தண்டனை அனுபவிக்கிறத மக்களே கண்கூட பாக்குறதால இந்த விநாயகர் நீதிபதியாவும் வணங்கப்படுறாரு. வருஷம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல வர விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது. விநாயகர் சதுர்த்தி நாள்ல இருந்து மொத்தம் 21 நாளுக்கு கொண்டாடப்படுற வருடாந்திர பிரம்மோற்சவத்தை பிரம்மாவே வந்து நடத்தி வைக்கிறாருன்னு முழுசா நம்புறாங்க அந்த ஊர் மக்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த வரசத்தி விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துல மணிகண்டேஸ்வர் என்ற சிவன் கோயிலும் பிரபலமானது. இந்த கோயில் ராகுகேது தோஷ நிவர்த்தி கோயிலாகவும் இந்த கோயில்ல இருந்து ஒரு பாம்பு தினமும் வந்து வரசத்தி விநாயகரை வணங்கிட்டு போறதாகவும் அந்த ஊர் மக்கள் முழுசா நம்புறாங்க. இப்படி சுயம்புவான விநாயகர் வளர்ந்துட்டு வர மாதிரி அவரை தரிசிச்சுட்டு வர மக்களோட வாழ்க்கையும் வளமானதா மாறுறதால எப்பவுமே இந்த கோயில்ல கூட்டம் நிறைஞ்சு காணப்படும். இந்த கோயிலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.